வீட்டோட டிசைனே பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்ட் டிசைனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. எலிவேஷனில் நிறைய கிராஸ் வால்ஸும், லிவிங் ஹாலில் இருந்து ஓப்பன் டைப்பில் டைனிங் ரூம், அதுக்கு அடுத்து கிச்சன் ரூமும், இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு சூப்பரான டிசைனில் மெட்டல் ஹேண்ட் ரெயிலும், கிரவுண்ட் ஃப்ளோரில் அட்டாச்சு பாத்ரூமோட 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 4.25 சென்ட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால வீட்டையும் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே பிளான் பண்ணி நல்லா ஸ்பேசியஸாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் NH ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட நார்த் சைட் டிசைன். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஆர்கிடெக்ட் டிசைனில் கிராஸ் வால்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய ஸ்ட்ரைப்ஸ்னு டெக்ஸ்டர் டிசைன்ஸும், ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரொஃபைல் லைட். நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 16க்கு 16. தரைக்கு பூராமே செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. வால்ஸுக்கு மைல்டு கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஈஸ்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் செடிகள் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. டிசைனுக்காக நார்த் ஈஸ்டில் போர்ட்டிகோட பில்லர் கொடுத்தது போக அதிலே பார்த்தீங்கன்னா கிராஸாக அடிஷ்னல் வால் பில்ட் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கு. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. டிசைனுக்காக மேலே சன்செட் கொடுத்து அதில் சர்க்குலர் ஷேப்பில் ஓப்பனிங்கும், சைடு வாலில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸும், அது மட்டும் இல்லாமல் நார்த் சைட் காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓப்பனிங் விட்டு இந்த ஸ்பேஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு லான் செட்டப் கொடுத்தா பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6க்கு 4, இந்தியன் டாய்லெட் டைப். ஃப்ரண்ட்டில் 6க்கு 5 அடி சைஸில் கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட் ஏரியா. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. நார்த் சைடில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் வாலில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஆப்செட் கொடுத்து அதுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க்கோட லைட்டிங் கொடுத்துருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி அதுக்கு ஹேண்ட் ரெயிலில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் வரைக்கும் மைல்டு ஸ்டில்ல அழகாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. இது வந்து டைனிங் ஸ்பேஸ். கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா கிரானைட் டாப்போட ஒரு அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஸும் அது போக கீழே நிறைய ட்ராவர்ஸும் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் டைனிங் இதோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க.
மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வெளியே என்ட்ராரோம். ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x10. சென்டரில் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 11x10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹேண்ட் ரைலும், இன்னொரு சைடில் மைல்டு ஸ்டீலில் ஹேண்ட் ரைலில் மேலே சீலிங் வரைக்கும் அழகாக ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சவுத் வெஸ்ட்டில் தேர்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்டாச்சில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இதில் பெரிய மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 11x5. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட், மிரர், பாத்ரூம் டோர், அது போக பெட்ரூம் டோர், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பில்லர் வச்சு மேலே பெர்கோலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட்ரைல் பண்ணி இதை ஒரு சின்ன பால்கனி ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு அடுத்து மத்தம்பாளையமில் NH ரோட்லேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 95 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு பெரிய வால் பில்ட் பண்ணி அதில் நேச்சுரல் ஸ்டோன் பதிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் NH ரோட்டில் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாகவே வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டு, வீடு ஈஸ்ட் ஃபேஸிங், லேண்ட் ஏரியா 4.25 சென்டில் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.